ஸ்ப்ரேயர் சார். நம்மளோட கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா பயோஸ்பெஷலிஸ்ட். ஓகேவா? இதோட ப்ராசஸ் எப்படி இருக்கும்னு நான் சொல்றேன். இந்த லிட் ஓப்பன் பண்ணிட்டு இந்த ட்ரேல இருக்கீங்களா, இந்த ட்ரேல வந்து வெஜிடபிள்ஸோ இல்லை ஃப்ரூட்ஸோ ரொம்ப நீங்க கட் பண்ணி லைனா வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து இந்த 5 ட்ரேலையுமே நீங்க வைக்கலாம். கேஜி இந்த 5 கேஜி வரைக்கும் நீங்க வந்து ஃப்ரூட்ஸ் வைக்கலாம். அது ஃப்ரூட்ஸ் வைக்கலாம், நட்ஸ் வைக்கலாம். அதுவும் இல்லாம வந்து வெஜிடபிள்ஸும் வைக்கலாம். சாம்பார், சட்னி, கிரேவி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வைக்கலாம். அதுக்கப்புறமா சூப் இருக்கு இல்லைங்களா, சூப்பை வந்து செமி சாலிட் மாதிரி பண்ணி வைக்கலாம். எல்லாமே முடிச்சுட்டீங்களா, முடிச்சுட்டு வச்சுட்டு பிறகு இந்த சாம்பரை வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம் சார். க்ளோஸ் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் கஸ்டமைஸ் இருக்கு. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இங்கே அந்த டெம்பரேச்சர் இங்கே ஹெச்டிஏ வரும்போது உங்களுக்கு எல்லாமே வந்து செட் பண்ணி கொடுத்துருவாங்க சார். இந்த டெம்பரேச்சர் எல்லாமே செட் ஆயிருக்கும். இந்த இடத்துல வந்து சேவ் ஆப்ஷன் சேவ் கொடுத்து ஸ்டார்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்டார்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு பிறகு இதில் வந்து ஒரு வால் இந்த வால் வந்து க்ளோஸ் பண்ணுறோம். இந்த வால் க்ளோஸ் பண்ணிட்டு ஃபுல்லாக நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு வாட்டர் அவுட் வரும் சார். அப்படின்னா இந்த வால்வை வந்து க்ளோஸ் பண்ணும். அப்புறமா வந்து கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஃப்ரீசர் ஸ்டார்ட் ஆகிடும். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சென்சார் இருக்கும் சார். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிடெக்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஃப்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறமா இந்த பம்ப் இருக்கு இல்லைங்களா, இந்த பம்ப் மூலமா வேக்யூம் பம்ப். ஆமா, இது வந்து வேக்யூம் பம்ப். இது கண்டிப்பா வைக்கும். இந்த வேக்யூம் பம்ப்ல ஆயில் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆயில் வந்து லைட்டா கிரே கலர்ல சேஞ்ச் ஆச்சுன்னா அந்த டைம்ல வந்து ஆயில் வந்து நாங்க சேஞ்ச் பண்ணுவோம். இதுல இந்த வேக்யூம் மூலமா ஃபுல்லா வேக் பண்ணிடும். ஃபுல்லா இருக்கிற மாய்ஸ்டர் கண்டென்ட், வாட்டர் கண்டென்ட் எல்லாத்தையும் வந்து வேக்யூம் பண்ணி எடுத்துரும். எடுத்துட்ட பிறகு பாத்தீங்கன்னா அது வேக்யூம் முடிஞ்சோன்னா அந்த சென்சார் நெக்ஸ்ட் டிடெக்ட் பண்ணும். ட்ரைங் ப்ராசஸ் எல்லாமே ஃபுல்லா கம்ப்ளீட்டா ட்ரை ஆன பிறகு வந்து கம்ப்ளீட் சவுண்ட் இங்க இருக்கீங்களா, இந்த மாதிரி டிஸ்பிளே வரும். பீப் சவுண்ட் வரும்போது ஃபுல்லா ப்ரெஷர் நம்ம வந்து அப்படியே ஓப்பன் பண்ணக்கூடாது. இந்த ப்ரெஷரை வந்து ரிலீஸ் பண்ணிடும். இந்த ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்க ஒரு மாம்பழம் வைக்கிறீங்க. நான் வந்து சொல்றேன், எப்படி வந்து 1 kg வச்சீங்கன்னா அவுட்புட் வந்து 100 grams வரும் சார். கரெக்டா ப்ராப்பரா வேக்யூம் சீல் பண்ணணும் சார். வேக்யூம் இல்லைன்னா நைட்ரஜன் சீல் பண்ணணும். நைட்ரஜன் வேக்யூம் சீல் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு 15 வருஷம் இருக்கு, கெட்டு போகாது. எந்த ஒரு கெமிக்கலும் ஆட் பண்ண தேவையில்லை, எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ண தேவையில்லை. நீங்க இதை சாப்பிட்டு இது பாத்தீங்கன்னாலே தெரியும். சாம்பார் தான் சேம். எல்லாமே வந்து நீங்க ப்ராப்பரா பேக் பண்ணி வச்சீங்கன்னா 15 வருஷம் வரும். ஒன்ஸ் ஓபன் பண்ணிட்டு நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க. அது வந்து டீப் வெயிட்டிங். இது ஃப்ரீஸ் டைம். ஆமா, அது வந்து ஹீட்டிங் ப்ராசஸ். இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா சேஃப்டி ஆகுனா ஃபர்ஸ்ட் வந்து கூலிங் வந்து உங்களுக்கு கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகும். -40ல அதுக்கப்புறமா வந்து +55 அந்த வந்து கிராஜுவலா அந்த டிகிரி வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது ஃபுட்டோட குவாலிட்டியும் டேஸ்ட்லயும் உங்களுக்கு எந்த சேஞ்ச் சார். வாரண்டி 1 year வாரண்டியோட வந்துடும் சார். எக்ஸ்ட்ரா வாரண்டி வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கிடுவோம். பட் இந்த ஒரு ஃபைட் தான் இதோட செகண்ட் விஷயம். நம்ம கிட்ட 4 kg ல இருந்து 1 ton வரைக்கும் இது மினிமம். 4 kg இது 6 kg. 4 kg இதோட சின்னதா வரும். அது வந்து 4 பிரைஸ். பெருசு வாங்க ட்ரேயோட சைஸ் உங்களுக்கு பெருசாயிட்டே வீட்ல சோம்பேறித்தனம் தெரியவா புரியுது. வீட்ல சோம்பேறித்தனம் கிடையாது சார். நம்ம வந்து ஒரு ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். சோம்பேறித்தனம் கிடையாது. ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃபுட் ஐட்டம்ஸ் எவ்வளவு வேஸ்டா போகுது இல்லைங்களா, ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ். அதை வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணி வைக்கலாம் இல்லைங்களா. அதுக்கு தான் இது க்ளீனிங் ப்ராசஸ் இருக்கா. எல்லாமே ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரீசர் ஆட்டோமேட்டிக் க்ளீனிங் இருக்கு. ஆட்டோமேட்டிக் இதாக இருக்குது. அதே மாதிரி இதே டீப் ஃபாஸ்ட்னா இந்த மாதிரி இதாக ஓகே. ஃபுல்லா நைஸ் எல்லாமே வெளியில வந்து இந்த வால் ஃபுட்ல. சரி, ஓகே பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.